எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த பேஜை நிறுத்தி நிதானமாக வாசிக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி கற்போம் வெல்வோம் சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூன்னா என்ன, அது எதுக்காக கொடுக்கப்படுகிறது, அது கொடுக்கறதுனால நிறுவனங்களுக்கு என்ன பயன், பங்குதாரராகிய நமக்கு என்ன பயன், நாம் இதை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறையா இன்வெஸ்டிங் ஜர்னலில் கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்ல போன இந்த காரணிகள் வச்சு இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீடியோ வரும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, நம்ம பேர்லேருந்தே போகலாம். ரைட் இஷ்யூ. ரைட்னா உரிமை, எனக்கு இதில் உரிமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த உரிமையை இஷ்யூ பண்ணுறாங்க. இதை யார் இஷ்யூ பண்ணுவா? ஒரு நிறுவனம் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? பங்குதாரர்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? உங்களுக்கு சில உரிமைகளை நாங்கள் தரோம், அந்த உரிமையை நீங்கள் கோரலாம், இல்லை விட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்ன உரிமை, என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பங்குகளை ஏற்கனவே இருக்கிற பங்குதாரர்களுக்கு ஒரு கம்மி விலைக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பங்கு வந்து 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு என்னுடைய பங்குதாரர்களுக்கு 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற உரிமை தான். உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு கம்மி விலைக்கு வாங்குகிற உரிமையை நான் தரேன். 100 ரூபாய்க்கு வெளியில் ட்ரேட் ஆகுது, நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபாய்க்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரைட்ஸ் இஷ்யூ. சரிங்களா? இப்போ சமீபத்தில் சவுத் இண்டியன் பேங்க்கு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அது பயங்கர பாப்புலராக இருக்குது. எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட பேசியிருக்கேன், நான் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து 30 ரூபா ட்ரேட் ஆகிட்டுச்சு, 22 ரூபாய்க்கு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து இது கொடுக்குறாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன? ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குதாரர்களுக்கு குறைந்த விலையில் தன் பங்குகளை கொடுப்பது, வாங்கி கொள்ள உரிமையை கொடுப்பது தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூ. இப்போ பங்குதாரர் நாம் என்னென்ன செய்யலாம் அந்த உரிமையை வச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புரியலைன்னா நிறுத்தி நிதானமாக ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள் சந்தேகங்களை கேளுங்க கமெண்ட்ஸில், நான் ரிப்ளை பண்ணுறேன். எதற்காக அப்படின்ற கொஸ்டின் வரும் இல்லையா? ஏன் வந்து ஒரு நிறுவனம் 100 ரூபாய் இருக்க பங்கை 70 ரூபாய்க்கு கொடுக்கணும்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் 30 ரூபா இருக்கிற பங்கை எதுக்காக 22 ரூபாய்க்கு தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும்? ஏன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விகள். இங்கே எதற்காக இந்த ரைட்ஸ் இஷ்யூ அவங்க கொண்டு வராங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு பண தேவைகள் இருக்கும், என்னத்துக்கு வேணால் இருக்கலாம். சரிங்களா? அது என்னென்னத்துக்கெலாம் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். முதல் காரணம் பணத்தேவை. இந்த பணத்தேவை எதுக்கு இருக்கலாம்னா, ஒன்று அவங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்கலாம். இந்த பணத்தை கொண்டு அவங்க மேலும் மேலும் தன்னோட வளர்ச்சி பாதைக்கு அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த பணத்தை வச்சு அவங்க கடன் அடைக்கலாம். மூணாவது, இந்த பணத்தை வச்சு அவங்க மேலும் தன்னோட கட்டமைப்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். ரைட்டுங்களா? அதனோட வளர்ச்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, தன்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் பண தேவைக்கு, ஒரு கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி பண தேவைகள் வரும்பொழுது அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ போவாங்க. ரைட்ஸ் இஷ்யூ மட்டும்தான் போவாங்களா அப்படின்னா, ரைட்ஸ் இஷ்யூ ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கும்? பணம் தேவைன்னா, ஒன்று பேங்க்கில் போய் லோன் எடுக்கலாம், எனக்கு பணம் வேணும்ன்ட்டு கடன் வாங்கலாம். இல்லைன்னா தான் கிட்ட இருக்கிற சொத்தை விற்று அது மூலயமா பணம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒன்று கடன் வாங்கலாம், இல்லை இருக்கிற சொத்தை விற்று பணத்தை எடுத்துக்கலாம். மூணாவதாக ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கிட்ட இருக்கிற சொத்துன்றது அவங்களுடைய ஷேர் இருக்கும் இல்லையா, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங், அதுவுமே ஷேர் தான். அதை என்ன பண்ணுவாங்க, மூணாவதாக பிளட்ஜ் பண்ணுவாங்க, அடமானம் வச்சு அது மூலிமா பணம் வாங்குவாங்க. இல்லைன்னா அதை லிக்விடேட் பண்ணுவாங்க, அதை விற்று அது மூலயமா காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு பணத்தை திரட்டுறதுக்கு. அஞ்சாவதாக வந்து கடன் பத்திரம் ரைஸ் பண்ணலாம்.
பாண்ட் இஷ்யூ பண்ணலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க, ஒரு 5 வருஷம் கழித்து நான் உங்களுக்கு ஒரு 7% வட்டியோடு திருப்பி தரேன் அப்படிங்கிறது பாண்டு, கடன் பத்திரங்கள். இந்த மாதிரி பல வகையில் ஒரு நிறுவனம் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க லிஸ்ட் பண்ணுறேன். ஒன்று கடன் வாங்கலாம் பேங்க்கில், இல்லைன்னா பாண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம், கடன் பத்திரங்கள் மூலமா பணத்தை திரட்டலாம், இல்லை இருக்கிற சொத்தை விற்று அவங்க பணத்தை திரட்டலாம், இல்லைன்னா இருக்கிற ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங்கை ப்ளட்ஜ் பண்ணி ஒரு அடமானம் வச்சு அது மூலயமா எதாவது செய்யலாம், இல்லைன்னா அதை லிக்விடேட் பண்ணலாம், அதை விற்றுட்டு அது மூலயமா எதாவது செய்யலாம். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த லிக்விடேஷன். தன்னோட பங்குகளை ரைட்ஸ் மூலயமா, உரிமை யாருக்கிட்டேயோ நான் போய் கடனை வாங்குறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு, என்னுடைய ஷேர் ஹோல்டர்கிட்டையே என்ன என்கிட்ட 100 ஷேர் இருக்குது, நான் ஒரு 50% என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கிட்ட, மீதி 40 தான் FIS, DIS அண்ட் பப்ளிக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அதுலேருந்து ஒரு 1% இல்லை 2% இல்லை 10% வாடவர் நான் வந்து லிக்விடேட் பண்ணுறேன். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா 30 ரூபா, நான் யாருக்கிட்டேயோ விற்கிறத என்னோடய சொந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கம்மி விலைக்கு விற்கிறேன். இதில் மியூச்சுவல் பெனிஃபிட், எனக்கு பணம் வந்துடும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கம்மி விலைக்கு கிடைக்கிது, என் கம்பெனியில் நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க, நீங்கள் எனக்கு நம்பகமானவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ கொண்டுட்டு வராங்க. சரிங்களா? இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ரைட்ஸ் இஷ்யூன்றது ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். அந்த ஆப்ஷனை சில கம்பெனி எடுப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்பொழுது தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க இந்த ரைட்ஸை கொடுப்பாங்க. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஃபார்முலா அவங்களே போடுவாங்க. 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் தருவேன், இல்லை 1க்கு 1, 2க்கு 1, 4க்கு 1 அந்த மாதிரி. இப்போ சவுத் இந்தியா பேங்க் வந்து 4 ஷேருக்கு 1 ஷேர் கொடுத்தாங்க. இப்போ 4 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைட் இஷ்யூ, ரைட் என்டைல்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து 8 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேர் வந்து RE, ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 ஷேரை கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தான், அது அவங்களுடைய இது தான், அவங்க பார்த்து கொடுக்குறது தான். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மூலமா அவங்க நிதியை திரட்டி அவங்களோட வளர்ச்சிக்கோ எதுக்கோ அவங்க எதுக்கு தேவையோ அது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் எதற்காக ரைட்ஸ் இஷ்யூன்றதுக்கான பதில். அடுத்தது, இதனால் நிறுவனத்துக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறுவனத்துக்கு என்ன பயன்? இப்போ நான் போய் பேங்க்கில் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் ஒன்றுன்னா பாருங்களேன். இப்போ நான் பேங்க்கில் போய் வாங்கினேன்னா அதுக்கு வட்டி நான் நிறையா கட்டணும், வட்டி தேவையில்லாமல் கட்டணும், ரைட்டா? ரெண்டாவது, கடன் பத்திரத்தை நான் ரைஸ் பண்ணனாலும் திரும்பியும் நான் வாங்கி வச்சுட்டு திரும்பி கடனுக்கு வட்டி தான் திருப்பி கொடுக்கணும், 2. மூணாவது, என்னுடைய சொத்துக்களை விற்கணும். என்கிட்ட பெரிய அளவுக்கு ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா பெரிய சொத்து இருக்காது, இல்லை ஒரு பிளான்ட்டு மெஷினரி வச்சுருக்கவங்களும் அதை அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டாங்க. இல்லை லேண்டு கிண்டு வச்சுருந்தாங்கன்னா விற்று லிக்விடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சொத்தை விற்கிறதுலாம் வந்து பெரிய ப்ராசஸ், டைம் எடுக்கும், அது அவங்களுக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கலாம், அதனால் அது பெருசாக அவங்க போக மாட்டாங்க. 3. 4வது, ஷேரை ப்ளட்ஜ் பண்ணுறது, அடமானம் வைக்கிறது. இப்போ அது பண்ணலாம். அது வந்து உங்களுடைய ஒரு இன்வெஸ்டர் போய் பார்க்கும்பொழுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ப்ளட்ஜ் பண்ணாத நெகட்டிவ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க எதுக்கு தன்னுடைய சொத்தை அடமானம் வச்சுருக்காங்க, அப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு கூட அவங்க போகாமல் இருக்கலாம் அந்த ஆப்ஷனுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரீமியம் விலைக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு தன் சொந்த ஷேர் ஹோல்டருக்கே கொடுத்தோன்னா ஒரு கல்லில் 2 மாங்கா. ஒன்று, அவங்களுக்கு தேவையான பணம் வந்துடும், அவங்ககிட்ட இருக்கிற இதை லிக்விடேட் பண்ணுவாங்க. அது வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் தான் கொடுத்துருக்காங்க, இவங்க அதை விற்கலை அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் தெரியும், ஃப்யூச்சர் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இதே அவங்க வேறு மாதிரி விற்றுருந்தாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தாங்கன்னா அது லீகலாக கொடுக்குற மாதிரி ஆகிடும், அதனால் அது பெரிய இம்பேக்ட் இருக்காது, அவங்களுக்கும் பணம் வந்துடும். முதல் லாபம். 2வது லாபம் என்னென்னா, தன்னுடைய ஷேர் ஹோல்டரை சந்தோஷப்படுத்தின திருப்தி அவங்களுக்கு இருக்கும். ஷேர் ஹோல்டரும் இவங்க நல்ல கம்பெனி, இவங்க ரைட்ஸ் இஷ்யூலாம் கொடுத்தாங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட ஸ்டிக் பண்ணி இருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு ஒரு கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி நிறுவனத்துக்கு இதெல்லாம் தான் பயன் ரைட்ஸ் இஷ்யூனால். சரி, நம்ம பங்குதாரர்களுக்கு என்ன பயன்? ரைட்டா, பங்குதாரருக்கு என்ன பயன்? நான் இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து 100 ஸ்டாக் வச்சுருக்கேன், நான் ஒரு 250 ஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போ நான் போய் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா 30 ரூபா,
பட் ஆனால் இங்கே 22 ரூபாய்க்கு தரேங்கிறாங்க. எனக்கு ரூ. 8 லாபம். ரூ. 8 ரூ. 22க்கு கிட்டத்தட்ட 20-25% லாபம் இல்லைங்களா? 25-26% டிஸ்கவுண்டட் ரேட்டில் கிடைக்கும்பொழுது நம்ம பீங் எ கரண்ட் இன்வெஸ்டர், ஒரு ஷேர் ஹோல்டராக நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ரேட்டு கிடைக்கிறப்ப வாங்கிப்போம். இப்போ நான் போய் மார்க்கெட்டில் வாங்கினேன்னா ரூ. 30. இப்போ ஸ்டாக்கே இல்லாதவங்க, இந்த ஸ்டாக்கை வச்சில்லாதவங்க இன்றைக்கி டேட் போய் மார்க்கெட்டில் வாங்கினா ரூ. 30 கொடுத்து வாங்கணும். அதை நான் கம்மி விலைக்கு வாங்கிக்கிறேன். ஸோ நான் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்டாக்கை. அதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இது என்னோடய பயன். இல்லை எனக்கு இந்த உரிமையை நான் கோர வேணாம்னா நான் யாருக்கா விற்றுட்டு போயிடலாம். அதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். பங்குதாரருக்கு என்ன பயன்? கம்மி விலைக்கு கிடைக்கிது. அவனே வாலண்டியராக வந்து இந்த கம்மி விலைக்கு வாங்கிக்கோன்னு கொடுக்குறான். கொடுக்குறப்ப நமக்கு என்ன, நல்ல லாபத்தில் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான் நமக்கு பயன். இப்போ இதை வச்சுட்டு பங்குதாரருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செய்யலாம் அவங்க அப்படின்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி அவங்க இந்த பங்கை வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட். ஓகே, அந்த பங்கை வந்து உரிமையை கோருறதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த உரிமை இருக்குது, இந்த உரிமையை நான் கோருகிறேன். எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் 250 ஸ்டாக் வச்சுருக்கேன் ஏற்கனவே, அது 1:4 ரேஷியோ சவுத் இந்தியா பேங்க்கு. எனக்கு வந்து 62 ஸ்டாக் கொடுப்பாங்க. கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 62 போய் நான் ரூ. 22 ப்ரைஸ் கொடுத்து 1340 சில்லறைக்கு போய் வாங்கிக்கலாம். அதுதான் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டு. அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தனியாக வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமாக அது பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு என்ன இருக்கும்னா ரெனன்சியேஷன்னா, எனக்கு இந்த உரிமையை நான் கோர விரும்பலை அப்படின்னு நம்ம பேசாமல் விட்டுற வேண்டிய அவசியம் இல்லை. அது வேறு யாருக்கா கொடுக்கலாம். அதை எப்படி செய்யணும், என்டைட்டில்மெண்ட்னா எப்படி செய்யணும், ரெனன்சியேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்டைட்டில்மெண்ட்னா உங்களுக்கு இமெயில் வரும், எவ்வளோ ஸ்டாக் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லும், ரெக்கார்ட் டேட் சொல்லும், என்றைக்குள்ளே வாங்கணும்னு சொல்லும், என்றைக்கு லிஸ்டிங் ஆகும்னு சொல்லும், எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் கொடுத்துருவாங்க. அந்த டேட் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களுடைய நெட் பேங்கிங் மூலயமா, இல்லைனா ஆஃப்லைனில் கூட போய் பண்ணலாம், அப்ளிகேஷன் மூலயமா. ஆன்லைனில் டேரெக்டாக நெட் பேங்கிங் ஆஸ்பா ஃபெசிலிட்டி இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். சவுத் இண்டியன் பேங்க்கை வச்சு ரைட்ஸ் இஷ்யூ எப்படி விண்ணப்பிப்பது, ஹவு டு அப்ளை ஃபார் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வித் லைவ் டெமோ. நானும் ஸ்டாக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர் தான் சவுத் இண்டியன் பேங்க்குக்கு. நான் அதை எப்படி என்னோடய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நான் போய் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறத லைவாக டெமோ காட்டி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் மறக்காமல் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறத விட இது நீங்கள் லைவாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் வரும், அதை எப்படி செய்யணுன்ட்டு. இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இது முடிஞ்சு போன விஷயமா இருக்கலாம், இல்லை சவுத் இண்டியன் பேங்க் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக், இல்லை வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்குக்கு ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, இதான் ரைட்ஸ் இஷ்யூ, இது எனக்கு பலன் அளிக்குமா அளிக்காதா, நான் இதை இப்போ வாங்கி என்டைட்டில்மெண்ட்டை ஹானர் பண்ணுறதா, இல்லை இது எனக்கு பலன் அளிக்காது, இந்த உரிமையை வேறக்கா விட்டு கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கலாமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தாங்க நண்பர்களே. மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.